ஆரம்பத்துல தீபிகாவோட திருமணம் எல்லாராலும் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. ஆமா, உறவினர்கள் நண்பர்கள்னு எல்லாரும் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு தொடக்கமா அது இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா கல்யாணமான சில மாசங்கள்லயே கதையோட போக்கு முற்றிலுமா மாறிடுச்சு. எப்படி மாறிச்சுன்னு தரவுகள்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. கணவர் வீட்டார் தரப்புல இருந்து தொடர்ந்து பணம் கேட்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான எஸ்யூவி கார் வேணும்னு சொல்லி ரொம்ப கடுமையான அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் இத குற்றச்சாட்டாவே முன்வைக்கிறாங்க. ரொம்ப அன்பான ஒரு வீடா இருக்க வேண்டிய அந்த இடம் படிப்படியா எப்படி ஒரு சித்திரவதை கூடமா மாறி இருக்கு பாருங்க. இத படிக்கும்போது எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சே, அதாவது இது வெளியே அழகா வர்ணம் பூசப்பட்ட ஒரு வீடு, ஆனா உள்ள கரையான் அரிச்சு மெல்ல மெல்ல இடிஞ்சு விழுறத போல இருக்கு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. வெளியே பார்க்க அந்தஸ்து, ஆனா உள்ள வெற்றுத்தன்மை. நள்ளிரவுல ஒரு மிக உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் கீழே ஒரு உடல் ரத்த வெள்ளத்துல கிடக்கு. முதல் பார்வைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு தற்கொலை போலதான் தோணும். ஆமாம், யாரு பார்த்தாலும் அப்படிதான் முதல்ல நினைப்பாங்க. ஆனா அந்த உடலோட உள்ளே இருந்த ஒரு சின்ன உறுப்பு இது தற்கொலை இல்ல, ஒரு கொடூரமான கொலை அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டு இருந்துச்சு. அது எப்படி சாத்தியம்னு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா, நீங்க இப்ப கையில வச்சிருக்கிற இந்த வழக்கின் கோப்புகளை பார்க்கும்போது உங்க மனசுலயும் இதே கேள்விதான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனாலதான் நேயர்களே, நீங்க எங்களுக்கு வழங்கின இந்த தரவுகளின் அடிப்படையில தீபிகா வழக்கின் மர்மங்களை இன்னைக்கு நம்ம மிக விரிவாக ஆழமான ஒரு அலசலுக்கு உட்படுத்த போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ எனக்கு ஒரு வலுவான கேள்வி வருது. எப்படி இவ்வளவு குறுகிய காலத்துல ஒரு அன்பான உறவு இப்படி ஒரு கொடூரமான சித்திரவதை கூடமா மாற முடியும்? இது ரொம்ப முக்கியமான உளவியல் கேள்வி. இத புரிஞ்சுக்க சமூகத்துல இருக்கிற வரதட்சணை மற்றும் அந்தஸ்து அப்படிங்கிற மாயைய நம்ம பகுப்பாய்வு செய்யணும். ஓ, அந்தஸ்துக்காக மனிதர்கள் இவ்ளோ தூரம் போவாங்களா? கண்டிப்பா போவாங்க. இது ஏதோ ஒரு நாள் காலையில திடீர்னு நடக்கிற விஷயம் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த நிபந்தனையும் இல்லாம ரொம்ப பண்பானவங்களா காட்டிக்கிற பல குடும்பங்கள் கல்யாணம் முடிஞ்சதும் மாறிடுறாங்க. அதாவது அந்த பொண்ண ஒரு பணயம் வைக்கப்பட்ட பொருளா பார்க்க தொடங்குறாங்க இல்லையா? மிகச்சரி. கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, இனி இந்த பொண்ணு எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு அதிகார மனப்பான்மை அவங்களுக்கு வந்துடுது. ஆமாம். ஏன் வாழ்க்கை நரகமா மாறிடுச்சு அம்மா. இது வெறும் வார்த்தைகள் இல்லங்க, ஒரு பெண்ணோட கடைசி மரண ஓலம். களத்துல வேலை செய்யற ஒரு சமூக ஆர்வலரா நான் இந்த மாதிரி பல குரல்களை கேட்டிருக்கேன். உதவி கேட்டு அங்க அனுப்பின கடைசி செய்தி இது. இது த்ரிஷாவோட குரல் மட்டும் இல்ல, குடும்ப கௌரவம் அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு நாளும் மூச்சு திணறிக்கிட்டு இருக்கிற பல பெண்களோட நிஜமான குரல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏதோ ஒரு சாதாரண கதை கிடையாது. நம்ம கண் முன்ன நடக்கிற ஒரு கொடூரமான குற்றத்தோட பின்னணி. இந்த விளக்கத் தொகுப்புக்கு உங்க வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வெறும் செய்திகளையோ புள்ளி விவரங்களையோ மட்டும் பார்க்க போறதில்ல. இது நம்ம சமூகத்து மேலேயும் நம்ம நீதி அமைப்பின் மேலேயும் நாம செய்ய போற ஒரு பிரேத பரிசோதனை. ஒரு பெண்ணோட மரணத்துக்கு முன்னாடியே எத்தனையோ எச்சரிக்கை அறிகுறிகள் தென்படுது. ஆனா அது ஏன் தொடர்ந்து அலட்சியப்படுத்தப்படுது? இவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருந்தும் தப்பிங்க நடக்குது. வாங்க இந்த தரவுகள் மூலமா உண்மையை கொஞ்சம் ஆராய்வோம். பகுதி 1. கண்டுகொள்ளப்படாத எச்சரிக்கை அறிகுறிகள். கல்யாணம் நடக்கும்போது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா தான் ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, தீபிகா நகரோட கல்யாணத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. ஆனா வெறும் 14 மாசத்துல ஃபார்ச்சுனர் கார் வேணும், 54 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டு அவங்கள குடும்பப்படுத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் முன்னாள் மிஸ் பூனே த்விஷா சர்மா, அம்மா தயவு செய்து வந்தேன் இங்கிருந்து கூட்டிட்டு போங்கன்னு கெஞ்சியிருக்காங்க. வெளியே பார்க்க ரொம்ப ஆடம்பரமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள தொடர்ச்சியான பண மிரட்டல்களும் வன்முறையும் தான் இந்த 2 பெண்களையும் கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு முட்ட வச்சிருக்கு. தீபிகாவோட அப்பா சஞ்சய் நகர் சொன்ன இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. நாம போலீஸ்க்கு போக வேண்டாம், எல்லாம் சரியாகிடும்னு தான் நினைச்சோன்னு சொல்றாரு. நம்ம ஊர்ல எப்படியாவது கல்யாண வாழ்க்கையை காப்பாத்திடணும்னு ஒரு பெரிய சமூக அழுத்தம் இருக்கு இல்லையா? போலீஸ் வரைக்கும் போனா குடும்ப கௌரவம் என்னாகுங்கிற பயம். இந்த அழுத்தம் தான் ஒரு பெரிய சோகம் நடக்கிற வரைக்கும் குடும்பங்களை அமைதியா இருக்க வைக்குது. அந்த அமைதிதான் பல பெண்களோட மரண சாசனமாவும் மாறிடுது. பகுதி 2. பொய்களை உடைக்கும் தடைவியல் ஆதாரங்கள். இப்போ நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குற்றம் சாட்டப்பட்டவங்க சொல்ற முரண்பாடான கதைகளுக்கும் உறுதியான மருத்துவ உண்மைகளுக்கும் இருக்கிற அந்த மிகப்பெரிய வித்தியாசம்தான். முதல்ல படிக்கட்டுல விழுந்தான்னு சொன்னாங்க, அப்புறம் மாடிலிருந்து விழுந்தான்னு மாத்தி சொன்னாங்க. ஆனா பிரேத பரிசோதனை முடிவுகள் சொல்ற உண்மையே வேற.
தீபிகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மூளையில இரத்தக்கசிவு, சிதைந்த மண்ணீரல், கல்லீரல், சிறுநீரகம், முகத்திலையும் முழங்கையிலையும் பெரிய பெரிய காயங்கள், முழங்கால்ல எலும்பு வரைக்கும் ஊடுருவின ஆழமான காயம். இவ்வளோ கொடூரமான காயங்களை பார்க்கும்போது இது ஏதோ தவறி விழுந்த விபத்துன்னு அவங்க சொல்றது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத ஒண்ணு இல்லையா? இறக்கறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு மோசமா தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத இந்த காயங்கள் அப்பட்டமா நிரூபிக்குது. இதே மாதிரிதான் த்விஷா ஷர்மாவோட கேஸும். அவங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லப்பட்டாலும் ரிப்போர்ட்ல ஆன்டிமார்டம் இன்ஜுரிஸ், அதாவது தூக்கு போடுறதுக்கு முன்னாடியே அவங்க உடம்புல பல காயங்கள் இருந்திருக்குன்னு தெளிவா பதிவாகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் உயிரை காப்பாத்திக்க அவங்க கடைசி நிமிஷத்துல ரொம்பவே போராடியிருக்காங்க. பகுதி 3. தேசிய அளவிலான வரதட்சணை பெருந்தொற்று. இந்த நம்பரை நல்லா பாருங்க. 5737. 2024 மட்டும் இந்தியால பதிவான வரதட்சண மரணங்களோட எண்ணிக்கை இது. இத இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம நாட்டுல சுமார் 16 பெண்கள் வரதட்சணை கொடுமையால உயிரை விடுறாங்க. நினைச்சு பார்க்கவே பகீர்னு இருக்குல்ல? இது ஏதோ 1-2 இடத்துல நடக்கிற விஷயம் கிடையாது. இந்த அட்டவணை என்ன தெளிவா விளக்குதுன்னா, சில மாநிலங்கள்ல இந்த பிரச்சனை எவ்வளவு ஆழமா வேரூன்றி இருக்குங்கிறது தான். உத்தரப்பிரதேசத்துல மட்டும் 2057 மரணங்கள் நடந்திருக்கு. அதாவது தேசிய அளவிலான வரதட்சண சாவுகள்ல கிட்டத்தட்ட 36% இந்த ஒரு மாநிலத்துல மட்டுமே நடக்குது. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களும் இதுல அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பிராந்திய நெருக்கடியை நமக்கு காட்டுது. பகுதி 4. தற்போதைய சட்டங்களும் அனுமானங்களும். சரி, சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தோட பிரிவு 80 எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல்யாணமான 7 வருஷத்துக்குள்ள ஒரு பெண் அசாதாரணமான சூழ்நிலையில இறந்து அதுக்கு முன்னாடி அவங்க வரதட்சணைக்காக கொடுமைப்படுத்தப்பட்டது நிரூபிக்கப்பட்டால் அத வரதட்சணை சாவுன்னு சட்டம் வரையறுக்குது. இதுக்கு குறைந்தபட்சம் 7 வருஷத்திலிருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த 7 வருஷ கணக்கு கல்யாணமான தேதியிலிருந்து தொடங்குது. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த கட்டாய அனுமானம் அப்படிங்கிற சட்டம்தான். ஒரு பெண்ணோட மரணம் அசாதாரணமானது. அது கல்யாணமான 7 வருஷத்துக்குள்ள நடந்திருக்கு, அப்புறம் அதுக்கு முன்னாடி வரதட்சணை கொடுமை நடந்திருக்குன்னு போலீஸ் அடிப்படை ஆதாரங்களோட நிரூபிச்சுட்டாங்கன்னா, நீதிமன்றம் தானாகவே கணவனும் அவங்க குடும்பமும் தான் குற்றவாளிகள்னு அனுமானிச்சுக்கும். நாங்க தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் குற்றம் சாட்டப்பட்டவங்கள தான் சேரும். நீதிமன்றத்துல அமைதியா இருக்கிறது அவங்கள கண்டிப்பா காப்பாத்தாது. பகுதி 5. தண்டனை விகிதங்கள் ஏன் குறைவாகவே உள்ளன? இவ்ளோ கடுமையான சட்டங்கள் இருந்தும் என்ன பிரயோஜனம்? இந்த சார்ட்ட பாருங்க. தண்டனை கிடைக்கிற விகிதம் வெறும் 17% தான். 83% வழக்குகளும் ஒன்னு பெண்டிங்ல இருக்கு, இல்லன்னா விடுவிக்கப்படுறாங்க. சட்டத்தோட வலிமைக்கும் நிஜத்துல கிடைக்கிற நீதிக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய இடைவெளி இருக்குன்னு இதுலேருந்தே நமக்கு புரியுது. ஏன் இந்த மாதிரி நடக்குது? எவ்வளவு தெரிவான மெடிக்கல் ரிப்போர்ட், குடும்ப வன்முறைக்கான ஆதாரங்கள் இருந்தும் தண்டனை ஏன் இவ்வளவு குறைவா இருக்கு? முதல் காரணம், 90%க்கும் மேலான வழக்குகள் பல வருஷங்களா பெண்டிங்ல இருக்கு. 2வது, சம்பவம் நடந்த முதல் 48 மணி நேரத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க குடும்பங்கள் தயங்குறது. சமூகம் என்ன சொல்லும்னு பயந்து நாம தாமதப்படுத்துற ஒவ்வொரு மணி நேரமும் ரொம்ப முக்கியமான தடைகளை நிரந்தரமா அழிச்சிடுது. 3வது, கோர்ட்டுக்கு வெளியில நடக்கிற பண சமரசங்கள். கடைசியா, டிஜிட்டல் ஆதாரங்களை சரியா பாதுகாக்காதது. இது எல்லாம் தான் நீதியை இருட்டிடுப்ப பண்ணிடுது. குற்ற உணர்ச்சி முழுமையாக இருக்கிறது. எங்கள் மகள் போய்விட்டாள், இப்போது அவளுக்கு கார் கொடுப்பதால் என்ன பயன்? தீபிகாவோட அப்பா சஞ்சய் நகர் சொன்ன இந்த வார்த்தைகள் நம்ம மனச பெசையிற மாதிரி இருக்குல்ல. வரதட்சணை கேட்கிறவங்களை எப்படியாவது திருப்திப்படுத்திடலான்னு பணத்தையும் பொருளையும் கொடுத்து கடைசில ஒரு கொடூரமான முடிவை நோக்கிதான் பல குடும்பங்கள் பயணிச்சிட்டு இருக்காங்க. அதோட வலியத்தான் இந்த ஒற்றை வாக்கியம் சுமந்து நிக்குது. கடைசியா நாம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கணும். நம்ம குடும்பத்திலேயோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க வட்டத்திலேயோ ஒரு பெண் வெளியே சொல்ல முடியாம உதவி கேட்டு தவிச்சிட்டு இருக்கலாம். எல்லாம் சரியாகிடும் அப்படிங்கிற நம்மளோட குருட்டு நம்பிக்கைகளையும் குடும்ப கௌரவங்கிற போலி திரையையும் நாம என்னைக்கு தூக்கி போட போறோம்? தினமும் இறந்து போற அந்த 16 பெண்களோட பட்டியல்ல அடுத்ததா ஒரு பெயர் சேர்றதுக்கு முன்னாடி இந்த எச்சரிக்கை அறிகுறிகளை நாம கண்டுகொள்ள தொடங்குவோமா? யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள கவனிங்க. இந்த விளக்க தொகுப்புல இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி.